ஸோ நம்ம இன்றைக்கி தமிழில் வந்து பிவைக்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது தான், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பிவைக்யூவில் ரிப்பீட்டடாக கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதில் மா அப்படிங்கிறது மட்டும் எடுத்திருக்க. இது நிறைய டைம் ரிப்பீட்டட் பிவைக்யூவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த அளவுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மா என்னெல்லாம் பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மரம், அழகு, பெரிய, விலங்கு, அறிவு, திருமகள், அளவு, அழைத்தல், மேன்மை, வயல், வண்டு, துகள். ஓகேவா? இது ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஸோ லைக் மரங்கள் அப்படின்னாலே அழகு தான். ஸோ மரங்களில் பார்த்தோன்னா பெரிய மரங்கள் இருக்குது. அந்த பெரிய மரங்கள், பெரிய பெரிய காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குல்ல, அங்கே வந்து விலங்குகள் இருக்கும். ஸோ விலங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி கூட படிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அறிவு யார்? மகள், திருமகள். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது காமராசர் சிறப்பு பெயர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேவா? தலைவர்களை உருவாக்குபவர், பெருந்தலைவர், கர்ம வீரர். இவ்வளோதான். அடுத்தது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது யாருன்னா முடியரசன். ஓகேவா? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா முடியரசனை. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை ராசு. ஓகேவா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு தாங்க. மறுபடியும் சொல்கிற பிவைக்குள்ள வந்தது, அதுவும் ரிப்பீட்டடாக வந்தக்கூடிய கொஸ்டின்ஸ், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ 4th கொஸ்டின், 4 நிலங்கள் நம்மளுக்கு தெரியும் என்னெல்லாம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அடுத்தது முத்தேன் என்னெல்லாம்? 3 தேன் வந்து கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். அடுத்தது முக்கணி, மா, பலா, வாழை. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். 3 நாடுகள், சேர, சோழ, பாண்டிய நாடு. ஓகேவா? 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. ஓகேவா? இங்கே நம்ம பார்த்தோம்ல முத்தமிழ், அதாவது இயல் தமிழ். இங்கே வரும்போது தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் இருக்குது. ஓகேவா? ஸோ இயல், இசை, நாடகம். இங்கே நம்ம எப்படி சொல்லலாம்? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஸோ தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. முத்தமிழ் என்னெல்லாம் அப்படின்னா இயல், இசை, நாடகம். ஸோ அவ்வளோதான். இது போல் தினமும் பிவைக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.